Daily. Taste the Daily. முனவர் பாஷா சார் என்னன்னா ஒரு கூட்டணி கட்சியினுடைய தலைவர் அவர் போய் முறையிடுறாரு. ஏன் என்ன கூப்பிடலை, நீங்கள் வந்து ஏரிய தரங்க அதிகாரிகள் நீங்கள் தான் அதெல்லாம் பண்ணுவீங்க, அதெல்லாம் ஓகே தான், ஆனால் என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும்ல. 3 வருஷமா நான் வந்து திறந்தேன், 2 வருஷமா ஏன் போன வருஷமும் கூப்பிடல, இந்த வருஷமும் ஏன் கூப்பிடல, ஏன் நாங்களாம் தண்ணியை தொடக்கூடாதா அப்படிங்கிற அந்த வார்த்தையை சேர்த்து சொல்றாருல்ல. இது அதிகாரிகளுக்கு அவர் சொல்றதா இல்ல ஆட்சியாளர்களுக்கு அவர் சொல்றாரு? இந்த ஆட்சியாளர்கள் கிட்ட இருக்கிற அந்த பட்டியலினத்துக்கு எதிரான போக்கை அவர் வெளிப்படுத்துகின்ற வகையில தான் இதை சொல்லியிருக்காரு. இதுல என்னன்னா மற்றவங்களுக்கு வந்தா கூட நான் பிரச்சனை இல்லை காங்கிரஸ் கட்சியில, இவருக்கு வரும்போது ஏன்னா இவர் தான் இந்த ஆட்சியை தாங்கி பிடிக்கிறவர், தூக்கி நிறுத்துறவர். ராகுல் காந்தி வந்து இப்போ சரவணன் சொன்னார், ராகுல் காந்தி தொலைபேசியில் விஜயோட பேசினார்னு. அதுக்கு இவர் என்ன சொன்னார்னா, ராகுல் காந்தி இரக்க குணம் கொண்டவர், எல்லார்கிட்டையும் பேசுவார் அப்படின்னு சொல்லி திமுகவுக்கு வக்காலத்து வாங்கக்கூடிய இடத்துல தான் அவர் இருந்தார். சரவணன் சொன்ன மாதிரி அதிக தொகுதிகள் கேட்குறவர் இவர் இல்லை, ராஜேஷ்குமார் கேட்குறார், சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி தலைவர். காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே இவர் திமுகவினுடைய ஸ்போக்ஸ் பர்சனாக தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு இன்னை வரைக்கும். ஆனால் தனக்கு வரும்போது தான் தலைவலியும் ஜலதோஷமும் தெரியுன்ற மாதிரி இவருக்கு வரும்போது தான் இன்னைக்கு வந்து இந்த தான் பட்டியலினத்தை சேர்ந்தவர், அதனால தான் தண்ணீரை தொட்டால் அது தீட்டாயிடும் அப்படின்னு நினைச்சு தன்னை அழைக்கல அப்படின்ற கோபத்தை வெளிப்படுத்தி இருக்காரு. ஆனா 3 ஆண்டு காலம் நான் தான் வந்து திறந்தேன்னு ஒரு 3 ஆண்டு காலம் திறந்தாங்க. ஆனா இப்போ திறந்தது வந்து வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுது. அந்த நேரத்தில் திறந்தாங்கன்னு சொன்னா அவர் என்ன சொல்றாரு, நான் தான் இப்போ 500 கிராமங்களுக்கு போகணும், 500 கிராமங்களும் வெள்ளக்காடாயிருக்கும், நான் தான் சோறு போடணும், இதெல்லாம் செய்ய வேண்டியவன் நான், எனக்கே தெரியாமல் நீங்கள் திறந்தீங்கன்னா முன்னாடி எனக்கு சொல்லியிருந்தா நான் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அவங்கள வந்து அப்புறப்படுத்தி வெளியே எங்கேயாவது கொண்டு போயிருப்பேன். இன்றைக்கி வந்து நீங்கள் தண்ணீர் திறந்து விட்டதுனால அந்த 500 கிராம மக்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க வீடு வாசல் உடைமைகள் இதெல்லாம் இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த ஆட்சியில் உருவாகி இருக்கு. சரி சார், இந்த விஷயத்தில் 2 கோணங்கள் இருக்கு. ஒன்று, அதிகாரிகள் அவங்களுடைய வேலை செய்யறாங்க, ஏன்னா கனமழை ஏரியை திறந்து விடலைன்னா நாளைக்கு ஏதாவது பெரிய பிரச்சனை வந்துருச்சுன்னா என்ன பண்றதுன்னு சொல்லி அவங்க ஏரியை திறக்கிறாங்க. அவங்க கிட்ட போய் நீ என்ன கூப்பிடணும், ஏன் என்ன கூப்பிடல அப்படின்னு கேட்கறது அவங்கள பணி செய்ய விடாம தடுக்கிற மாதிரி இருக்காதா? இல்லை சார், நான் என்ன கேட்குறேன், கடந்த காலத்தில் இதே புரட்சி தலைவி ஆட்சியின் போது இப்படி இரவோட இரவா அதிகமாக தண்ணி வந்தது, திறந்து விட்ட போது திறந்து விட்டது தவறுன்னு இதே திராவிட முன்னேற்ற கழகம் தான் புரட்சி தலைவின் மீது குற்றத்தை சுமத்தினார்கள், குறை கூறினாங்க. அன்றைக்கு அதை திறந்து விடலைன்னு சொன்னால் செம்பரம்பாக்கம் ஏரியை உடைந்து சென்னை நகரமே மூழ்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் திறந்து விடக்கூடிய ஒரு கட்டாயம் உருவானது. ஆனால் இப்போ அவர் கேட்குறதுல இருக்கிற நியாயம் என்னன்னு சொன்னால், இவ்வளோ அவசரமாக திறந்து விட வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் வந்து எனக்கு சொல்லியிருந்தால் முன்னாடியே நான் இந்த 500 கிராமங்களுக்கு தகவல் தெரிவித்து அந்த மக்களை காப்பாற்றியிருப்பேன். இன்றைக்கி 500 கிராம மக்களுக்கு நான் தான் பதில் சொல்லணும், நான் தான் போய் ஓட்டு கேட்குறவன். அதனால் வந்து நான் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவன் என்பதனால எனக்கு சொல்லாமல் 3 வருஷம் சொன்னீங்க, அப்போல்லாம் இந்த வெள்ளம் வரல, இந்த வருஷம் இந்த வெள்ளம் வந்துடுச்சு. இப்படி வரும்போது எனக்கு சொல்லாமல் நீங்கள் செஞ்சது வந்து நான் பட்டியலினத்தை சேர்ந்தவன் என்பதனால் என்னை ஒதுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு. இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான கேள்வியும் வருதே சார், நீங்க ஏன் கூப்பிடல அப்படின்னு கேட்கறது நியாயம், மக்கள்கிட்ட நான் தான் போய் சொல்லணும் அப்படின்னு சொல்றது கூட நியாயம் தான். இல்ல அதிகாரிகளை வந்து நீங்க என்கிட்ட சொல்லணும்னு ஒரு மக்கள் பிரதிநிதியாக சொல்றது கூட ஏற்புடையது தான். ஆனா இந்த தண்ணீர் நாங்களா தொடக்கூடாதான்னு அந்த வார்த்தையை கேட்கிறாரு இல்லையா, அப்ப அவர் வந்து தன்னை ஒரு விக்டிம் கார்டு பிளே பண்றாரோ அப்படின்னு மக்களுக்கு. அதாவது இந்த ஆட்சியை பொறுத்தவரையில் பட்டியலினத்தை சேர்ந்தவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்கள தீண்டத்தகாதவர்களாகவே நடத்துறாங்கன்றது தான் அவருடைய சொல்லினுடைய வெளிப்பாடு, அதை தான் உணர்த்துது. நான் என்ன கேட்குறேன், உண்மையிலேயே பட்டியலினத்தவர்கள் மீது பாசம் இருந்ததுன்னா செல்வ பெருந்தக்கு ஏற்பட்ட இந்த இழுக்குக்காக திருமாவளவன் கொதித்து எழுந்து குரல் கொடுக்கணும். ஏன்னு சொன்னால் செல்வ பெருந்தகை வந்து பட்டியலினத்தை சேர்ந்தவர் என்பதனால் அந்த தண்ணியை அவர் தொடக்கூடாது என்பதற்காக அவரை அழைக்காமல் திறந்து விட்டுருக்காங்க. இதை அவரே சொல்லும்போது அந்த சமுதாயத்தை சார்ந்த திருமாவளவன் இதை கண்டித்து அறிக்கையாவது விடணும். அப்போதான் வந்து உண்மையிலேயே இவங்க எல்லாமே பட்டியலினத்திற்காக உழைக்கக்கூடிய தலைவர்கள் என்ற எண்ணம் வரும். அது இல்லைன்னு சொன்னால் இவங்கெல்லாம் திமுகவின் அடிமைகளாக செயல்படுகிறார்கள் என்ற எண்ணம் தான் நாட்டு மக்கள் மத்தியில் வரும். இன்னொரு பக்கம் என்னன்னா, பொதுப்பணித்துறையவே மிக கடுமையாக மிக மோசமாக அவர் வந்து வெறி பிடிச்சிருக்கு அப்படின்னு எல்லாம் அவர் வந்து பொதுப்பணித்துறை அந்த பொதுப்பணித்துறை அதிகாரிகளை சொல்லி இருக்கிறாரா இல்ல ஆட்சியாளர்களே? சார், அமைச்சருடைய
நாலேஜ் இல்லாமல் திறந்து விட்டுருக்க முடியாது. அமைச்சருடைய அனுமதி இல்லாமல் செய்ய மாட்டாங்க. அப்போ அமைச்சருக்கு அனுமதி வரும்போது அமைச்சர் என்ன சொல்லியிருக்கணும், சம்பந்தப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர், அவர் சட்டமன்ற உறுப்பினர் மட்டுமல்ல, தமிழ்நாடு காங்கிரஸ்கே தலைவர். திமுக கூட்டணியில் 2வது பெரிய கட்சி காங்கிரஸ் கட்சி தான். அப்படி இருக்கும்போது அவருக்கு தெரியப்படுத்தணும்னு சொல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் பொதுப்பணித்துறை அமைச்சருக்கு இருக்கு. அது அவர் செய்யாம விட்டுட்டாருன்ற கோபம் கூட அவருக்கு இருக்கலாம். அதனால அவர் டைரக்டா அமைச்சரை திட்டத்துக்கு, அதிகாரிகளை திட்டினா அது அமைச்சர்களை போய் சேரும் அப்படின்ற உணர்வுல அவர் நேரடியாக திட்டியிருக்காரு. ஆக முதலமைச்சரை பொறுத்தவரை இந்த நடந்திருக்கின்ற இந்த சம்பவங்களுக்கு சம்பந்தப்பட்ட அமைச்சர் மீதே நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏன்னா 500 கிராமங்கள் இன்றைக்கு வெள்ளக்காடாக மாறி இருக்கிறது. 500 கிராம மக்கள் தங்களுடைய உடைமைகளை எழுந்து தவிக்கிறார்கள். இதற்கெல்லாம் காரணம் இந்த ஆட்சியினுடைய நிர்வாக சீர்கேடு சார். இப்ப இந்த செல்வப்பிரந்தை விவகாரத்துல 2 விஷயங்களால திமுகவுக்கு ஏதோ செய்தி சொல்றாரோ. ஒன்னு, இந்த சாதி ரீதியிலான அழுத்தங்கள், திமுக ஆட்சியாளர்களுடைய அழுத்தங்கள் அப்படின்னு சொல்றாரு. இன்னொன்னு வந்து பொதுப்பணித்துறை எரி பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்றத, ஆட்சியாளர்களை விமர்சிக்கிறத, இந்த 2ஐயும் சொல்லி ஏதோ ஒரு செய்தியை திமுகவுக்கு சொல்ல விழைகிறாரோ செல்வப்பிரந்தகை? சார், திமுகவை பொறுத்தவரை அவருக்கு வந்து திமுக மேல கோபம் இருக்கலாம். ஆனா திமுகவில் ஆதாயம் அடைஞ்சவர் அவர் தான். அவர் கான்ட்ராக்ட் எடுத்து அந்த கழிவுநீர் சுத்திகரிப்பு வாகனங்கள்லாம் அவருடைய இதுக்கு தான் அலாட் பண்ணியிருக்காங்க. அதுதான் இன்னைக்கு வந்து சென்னையில் பெரிய பெரிய வாகனங்களாக நடமாடி கொண்டு இருக்கிறது. அதனால் சமுதாயத்தில் அந்த சமுதாயத்தின் பெயரை வைத்து ஆதாயம் அடைந்தவரில் செல்வப்பிரந்தகை ஒருத்தர். ஆனால் இவர் இன்னைக்கு இதை எதுக்காக சொல்கிறாருன்னு சொன்னால், இந்த சமுதாயம் இவர்கள் கூட இல்லை. இப்போ தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை பொறுத்தவரை புரிய துவங்கி விட்டார்கள். நம்மை பயன்படுத்தி கொண்டு ஆதாயம் அடைகிறார்கள் என்று எடப்பாடியார் எடுக்கின்ற அந்த புரட்சிகரமான நடவடிக்கைகளுக்கு ஆதரவு கரம் நீட்டக்கூடிய மனநிலை மாறிக்கொண்டிருக்கிறது. அந்த சூழ்நிலையில் இப்படி ஏதாவது சொன்னால்தான் நம்முடைய தொகுதியையாவது நம்ம காப்பாற்றி கொள்ள முடியுமா என்ற எண்ணத்திலே தான் அவர் பேசுகிறாரே தவிர, உணர்வு பூர்வமாக அவர் திமுகவுக்கு எதிரான கருத்துக்களை சொல்லக்கூடியவர் அல்ல என்பதுதான் என்னுடைய கருத்து. புரியுது. நான் திரும்ப உங்ககிட்ட வரேன். முனவர் பாஷா சார், ரொம்ப சுருக்கமாக உங்களுக்கு இதே மாதிரியே தொடர்ந்து திமுக தன்னுடைய கூட்டணி லெஃப்ட் ஹேண்ட்ல ட்ரீட் பண்ணாங்கன்னா என்ன நடக்கும்? கூட்டணி கட்சிகளை பொறுத்தவரை அவர்கள் மன வருத்தத்தில் இருக்கிறார்கள். எப்பொழுது இதை விட்டு வெளியே வர முடியும் என்ற எதிர்பார்ப்போடு இருக்கிறார்கள். ஆனால் எல்லோரையும் காட்ட வேண்டியதை காட்டி பெற வேண்டியதை பெறுவோம் என்பதைப் போல தர வேண்டியதை தந்து சரி கட்டி கொண்டிருப்பதைத்தான் வாடிக்கையாக கொண்டிருக்கிறார்கள் என்பதை கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முந்தைய தேர்தலில் இவர்கள் கொடுத்த பணத்தை பற்றி முத்தரசன் தெளிவாக இரவோடு இரவாக வங்கியிலே போட்டார்கள் என்று சொன்னார். ஆக இவர்களுடைய கூட்டணியை பொறுத்தவரை கொள்கை கூட்டணியாக இல்லை. எப்பொழுது வேண்டுமானாலும் சிதறு தேங்காயாக வெளியே வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. எனவே 2026க்கு இன்னும் 8 மாதம் இருக்கிறது. அதற்குள் இந்த அணி எப்படியெல்லாம் சிதறப்போகிறது என்பதை நாட்டு மக்கள் பார்க்கத்தான் போகிறார்கள். 2026 கண்டிப்பாக எடப்பாடியார் தலைமையில் ஆட்சி மாற்றம் வருவது நிச்சயம் என்பதுதான் எங்களுடைய கருத்து. நன்றி.